சேலம் ஏற்காட்டில் ஒரே பள்ளியில் கிட்டத்தட்ட +1 படிக்கக்கூடிய 10 மாணவிகளை அதே பள்ளியைச் சேர்ந்த ஆசிரியர் ஒருவர் பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காரு. சக ஆசிரியராக இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறோம்? தொடர்ச்சியாக நம்ம இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ரொம்ப கொந்தளிப்பாக இருக்குது. ஆனால் இந்த பாலியல் சீண்டல் பண்ணவங்க, அத்துமீறல் பண்ணவங்களுடைய வயசு என்னன்னு யோசிச்சு பாருங்க. பேத்தி வயசுல இருக்கக்கூடிய மாணவிகளுக்கெல்லாம் பாலியல் தொல்லை கொடுக்குறாங்க அப்படின்னா இவங்க மண்டைக்குள்ள என்ன ஓடிட்டு குறிப்பிட்ட ஒரு பட்டியல் இந்த சமூகம் அல்லது டார்கெட் பண்ணி இந்த ஆசிரியர் இப்படி பண்ணியிருக்காங்க வெக்கத்தோட ஒத்துக்க வேண்டியதாக தான் இருக்கு. ஒருவேளை பிராக்டிகல்ஸில் கையை வச்சுட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு அச்ச உணர்வு சாதாரணமாக பிள்ளைகளுக்கு இருக்கும். இன்டர்னல் மார்க்கை மீன் பண்ணி தான் அத்தனை மாணவிகளுக்கும் பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்காரு. அண்ணா நகர்லேயே ஒரு கேஸ் ஒன்று பார்த்தோம். கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கூட யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களே அடித்து அனுப்புனதையெல்லாம் பார்த்தோம். என் பிள்ளையா இருந்தால் கூட இருந்துட்டு போகும், அது படித்தா என்ன படிக்காட்டி என்ன, ஆனால் ஏதோ என் பிள்ளையா இருக்கே அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். பெற்றோர்கள் நிலைமை தான் 15 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருந்துச்சு. இப்போ திருப்பி மீண்டும் அதே நிலைமைக்கு தான் பெற்றோர்கள் திரும்ப போகிறாங்களா? ஆமாம், அந்த சூழலுக்கு தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சிந்தனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கூச்சமே படாதீங்க. தயவு செஞ்சு அந்த வழியை தேர்ந்தெடுத்துக்கோங்க. உங்களுக்கு பாலியல் இச்சைகளை தீர்த்து கொள்வதற்கு ரொம்ப பெரிய ஒரு வெறித்தனம் இருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கான இடங்களை தேடிப்போங்க. இல்லையா, இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள். வணக்கம் மேம். சேலம் ஏற்காட்டில் ஒரே பள்ளியில் கிட்டத்தட்ட +1 படிக்கக்கூடிய 10 மாணவிகளை அதே பள்ளியைச் சேர்ந்த ஆசிரியர் ஒருவர் பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காரு. சக ஆசிரியராக இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க? தொடர்ச்சியாக நம்ம இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ரொம்ப கொந்தளிப்பாக இருக்குது. ஒரு ஆசிரியர் கிருஷ்ணகிரி இந்த பக்கம் ஒரு ஆசிரியர் பணியில் இருந்து என்னால் இப்போ வெளியில் சொல்லிக்கிறதுக்கு கூட எனக்கு கூச்சமாக இருக்குது. நான் ஒரு ஆசிரியருங்க அப்படின்னு சொல்லிக்கிறதுல நீங்கள் ஆசிரியரா, அப்போ இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கே அப்படின்னு எங்கே நம்மளை கேட்டுடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு அச்சம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா நம்ம பிள்ளைங்கள்லாம் நம்மளை என்ன சொல்லி கூப்பிடுவாங்க அப்படின்னா அம்மா, ஐயா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அதுதானே முறை, மரபு எல்லாமே. அப்படி ஒரு ஐயான்னு சொல்கிற ஒரு பிள்ளைகளை பார்த்து எப்படி நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு பாலியல் அத்துமீறலை பண்ணுவீங்க அப்படின்றது எனக்கு புரியவே இல்லை. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் சாதாரணமாக, வயசு புள்ள கொஞ்சம் தடம் மாறி போயிட்டான், இந்த வயசில் இப்படி ஆயிட்டான், அவனுக்கு கொஞ்சம் புத்தி சொன்னால் சரியாயிடுவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த பாலியல் சீண்டல் பண்ணவங்க, அத்துமீறல் பண்ணவங்களுடைய வயசு என்னன்னு யோசிச்சு பாருங்களேன். அதுக்கும் இல்லை, அந்த மாதிரியும் நம்ம சொல்லி கடந்து போகிற மாதிரியும் இல்லை. அப்போது பேத்தி வயசில் இருக்கக்கூடிய மாணவிகளுக்கெல்லாம் பாலியல் தொல்லை கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த விஷயம் இல்லை, இன்னும் பல்வேறு விஷயங்களை நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது அந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க மண்டைக்குள்ளே என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? அப்போது பெண்களை பற்றிய புரிதல் என்னவா இருக்குது? இவங்க வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒன்று நடந்தால் இவங்க ஏற்றுப்பாங்களா? அதுலேயும் பெண் குழந்தைகளுக்கெல்லாம் இன்றைக்கி படிப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் என்னவா இருக்கும் பாருங்கள். இன்றைக்கி பெண்கள் ஓரளவு தன்னுடைய சொந்த காலில் நிற்கிறாங்க, யாரையும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு பிரச்சனை, திடீர்னு கல்யாணம் ஆயிடுச்சு, கணவர் ஒரு விபத்தில் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணால் தலை நிமிர்ந்து வாழ முடியுது, தன்னுடைய குழந்தைகளை கூட வாழ்விக்க முடியுது அப்படின்னு சொன்னால் என்ன காரணம்? கல்வி மட்டும்தான். அந்த கல்வியை நம்ம கொடுத்துட மாட்டோமா அப்படின்றதுக்காக வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், அப்பா அம்மா 2 பேருமே சேர்ந்து உழைச்சி இந்த மாதிரி அனுப்பும் பொழுது அந்த குழந்தைய நீங்கள் இந்த மாதிரி சீரழிக்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இருக்காதா? அப்படின்னா இப்படிப்பட்ட ஆசிரியர்கள் பாடம் நடத்துவதற்காக டெய்லியும் ஸ்கூலுக்கு வரல, வேற ஒரு இன்டென்ஷன் இருக்குது, நோக்கம் இருக்குது, அதுக்காகத்தான் ஸ்கூலுக்கே வராங்க. அப்படி தான் அதை புரிஞ்சுக்கணுமா? இப்போது அவங்களுக்கு அதுதான் நோக்கம் அப்படின்னு சொன்னால் அதற்கு பல இடங்கள் இருக்கே, எஸ், பல வழிகள் இருக்குது. உங்ககிட்ட பணம் இருக்குது, உங்களுக்கு முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த இடத்துக்கு போகலாம் இல்லையா? ஒருத்தங்க தன்னுடைய எதிர்காலத்தை நினச்சி வரக்கூடிய ஒரு இடத்துல, அதுலேயும் அந்த +1 +2ன்ற அந்த இடம் இருக்குது பாருங்கள், ரொம்ப பதட்டமான ஒரு சூழல். வீட்லேயும் ஏய் நேராக போ, இந்த பக்கம் பார்க்காத, ஏன் இவ்வளோ நேரம் கழித்து வர, என்ன படிக்க சொல்லி கொடுத்தாங்க, காலேஜில் என்ன போய் எடுக்க போகிற அப்படின்னு வீட்டில் ஒரு பக்கம். வெளியில் எங்கே போனாலும் சரி, என்ன மார்க் வாங்கியிருக்க, உன் பேர் என்ன, சாப்பிட்டியான்னு கூட கேட்க மாட்டாங்க, என்ன மார்க் வாங்கியிருக்க, +2ல் எவ்வளோ எடுக்க போகிற, எந்த கல்லூரியில் சேரலான்னு இருக்க, இதையே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இப்படியான ஒரு சூழலில் வரக்கூடிய ஒரு ஆசிரியர் இந்த மாதிரி பண்ணாருன்னா அந்த குழந்தை எங்கே போய் சொல்லும்? இந்த சேலம் ஏற்காடு ஸ்கூல் விஷயத்தில் பாதிக்கப்பட்டது எல்லாருமே +1 மாணவிகள். ஆனால் குறிப்பிட்ட மாணவிகளை மட்டும் இந்த ஆசிரியர் டார்கெட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்களே, ஏன் அந்த டார்கெட்?
அதாவது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை பொருளாதார ரீதியில அவங்க ரொம்ப நலிவடைந்தவங்களா இருப்பாங்களோ அப்படின்னு ஒரு பக்கம் எனக்கு தோணுது. இல்லாட்டி இன்னொரு பக்கம் என்ன இருக்கலாம் அப்படின்னா, பெற்றோர்கள் 2 பேருமே வேலைக்கு போறதுனால, வீட்ல அந்த அளவுக்கு அவங்களால சொல்ல முடியுமா? முடியாதா? அந்த மாதிரியான சில பிள்ளைகள். அடுத்தது இயல்பாகவே ரொம்ப பயத்தோட இருக்கும். நம்ம இது மாரி வந்து பேசிடக்கூடாது. ஆசிரியர்னா இப்படி தான் நடந்துக்கணும். இத வந்து நம்ம வெளியில போய் சொல்லக்கூடாது. அந்த மாரி சில அச்ச உணர்வோட இருக்கும் பாருங்க. அந்த மாதிரியான பிள்ளைகள். அடுத்தது வந்து வீட்ல போய் சொன்னாலும் கூட, அந்த வீட்ல வந்துட்டு அந்த புள்ள பூச்சி மாரி இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? பேச்சு வழக்குல. அந்த மாரி நமக்கேன்டா வம்பு தும்பு அப்படின்னு ஒதுங்கக்கூடிய பெற்றோர்களா இருக்கிறாங்க. அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரியான பிள்ளைகளை இவர் வந்து டார்கெட் பண்ணாரா? ஒருவேளை இப்ப நீங்க சொன்ன காரணங்கள் எல்லாம் தாண்டி ம். குறிப்பிட்ட ஒரு பட்டியலின சமூகம் அல்லது ஒரு ஒரு பழங்குடியின சமூகத்தை டார்கெட் பண்ணி இந்த ஆசிரியர் இப்படி பண்ணியிருக்காராங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுது. ஆமா. இப்போ அதுவும் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலச்சூழல்ல ரொம்ப மோசமா வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம வெட்கத்தோட ஒத்துக்க வேண்டியதா தான் இருக்கு. அப்போ ஒருவேளை அந்த மாதிரியான ஒரு நோக்கத்துல வந்து பண்ணாரா? இல்ல அவருடைய கண்களுக்கு இந்த பிள்ளைகள் மட்டும் தான் அழகானவங்களா தெரிஞ்சாங்களா? என்னன்றதே நமக்கு புரியல. ஒருவேளை கம்யூனிட்டி தான் முக்கியமான காரணமா அவர் டார்கெட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த கம்யூனிட்டி பொண்ணுங்கள கை வச்சா கேள்வி கேட்க யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிற திங்கிங் அவருக்கு. அதுவும் இருக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி. அப்போ இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள், இந்த குறிப்பிட்ட வகுப்பை சார்ந்தவர்களுக்கு அடிச்சு போட்டா கூட ஏன்னு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாரி வந்திருக்கிறாரா? அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியதா தான் இருக்கு. அப்போ இவங்க உ மனசுக்குள்ளேயே ரொம்ப பெரிய ஒரு வக்கரத்தோட தான் அதுக்குள்ளேயே நுழையிறாங்க. சில நேரம் இன்னொரு மாதிரியும் இருக்கலாம். நீ மட்டும் நான் சொல்ற மாரி கேட்டுக்கிட்ட, நான் செய்றதுக்கெல்லாம் நீ வந்து ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொன்னா, உனக்கு நான் மார்க்க அள்ளி கொட்டுறேன். அப்படி போட முடியுமா? அப்படிலாம் சாத்தியம் இருக்கா? அந்த மாதிரியெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஏன்னா, நமக்கு வந்து +2வ பொறுத்த வரைக்கும் போர்டு எக்ஸாம் தான். அதுலயும் +1னுடைய மார்க்கையும் வந்து சேர்த்தெல்லாம் கூட நம்ம போடுறோம். அப்போ இவங்க இந்த பிராக்டிகல்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அது வந்து நமக்கு பள்ளிக்கூடத்துக்குள்ள நடக்க போகுது. அப்போ பிராக்டிகல்ஸ்லயும் நம்ம முழு மதிப்பெண்கள் எடுக்கும் பொழுது தான் நம்ம தியரியில எழுதக்கூடிய அந்த மதிப்பெண்ணும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ஒருவேளை பிராக்டிகல்ஸ்ல கைய வச்சுட்டா என்ன பண்றது? அப்படின்ற ஒரு அச்ச உணர்வு வந்து சாதாரணமாக பிள்ளைகளுக்கு இருக்கும். அப்ப இந்த ஸ்கூல் விஷயத்துல இந்த ஆசிரியரை பொறுத்தவரைக்கும் இந்த இன்டர்னல் மார்க்க மீன் பண்ணி தான் அத்தனை மாணவிகளுக்கும் பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்காரா? இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய ஒரு அனுமானம். அது ஒண்ணு. அடுத்தது நீங்க சொன்ன மாதிரி அந்த குறிப்பிட்ட சமூகம் சார்ந்து அவர் வந்து பாலியல் தொல்லை குடுத்தாரா? அப்படின்றதும் வந்து நமக்கு இருக்கு. ஆனா இப்போ இந்த இது குற்றப்பத்திரிகை வந்து அதாவது போய் கம்ப்ளைண்ட் குடுத்திருக்கிறாங்க அப்படின்றத வச்சு பார்க்கும் பொழுது, அந்த சமூகமா இருக்காதோன்னு எனக்கு தோணுது. அவங்க வந்து தைரியத்தோட நான் வந்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல, அப்போ அவங்க வந்து ஓரளவு விழிப்புணர்வு பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஒரே ஒரு மாணவி தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இன்டர்னல் கமிட்டி இது சைல்டு அந்த அந்த வெல்ஃபேர் டீம் எல்லாம் வந்து விசாரணை நடத்த போய் தான் ஒட்டுமொத்தமா 10 மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பிட்ட ஒரு ஒரு விஷயத்தை மட்டும் மையமா வச்சு அவங்கள டார்கெட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயங்கள் ஒன்னொன்னா வெளியில வருது. அப்படின்னா எடுத்தோன்னே எல்லா மாணவிகளுக்கும் தைரியம் வந்து சொல்லல. ஒரு மாணவி போய் அந்த பூனைக்கு மணி கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் மத்த எல்லா மாணவிகளும் வரிசை ஆமா எனக்கும் நடந்திருக்கு, நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இதுதான் நடந்தது மாதிரி சொல்றாங்க. இப்போ இந்த மீ டூ அப்படின்ற ஒரு இயக்கம் வந்து இல்லையா, அந்த மாதிரி எனக்கும் தான் மீ டூ அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு பெண் அதுக்காக போய் அந்த இது கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண உடனே ஆமா எனக்கும் தான் நடந்திருக்கு, அப்போ இதற்கு முறையான விசாரணை நடக்குதா அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம அண்ணா நகர்லேயே ஒரு கேஸ் ஒன்று பார்த்தோம். போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கூட மகளிர் காவல் நிலையத்திலேயே யார் வந்து பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களே வந்து அடித்து அனுப்புனதையெல்லாம் பார்த்தோம். கடைசியில் தன்னார்வமாக சூமோட்டோவாக நீதிமன்றமே அந்த வழக்கை வந்து கையில் எடுத்துச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம். இங்கே இந்த பெண் அந்த மாணவி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அதற்கான விசாரணை தொடங்கியாச்சு. அப்போதான் அவங்களுக்கு மற்ற மாணவிகளுக்கும் வந்து ஒரு நம்பிக்கை வருது. நம்ம வந்து போய் சொல்லுவோம், நம்ம போய் சொன்னால் நிச்சயமாக தண்டனை கிடைக்கும், இங்கேருந்து அவர் வந்து மாற்றப்படலாம் அல்லது அவருக்கு வேற ஏதாவது ஒன்று வாய்க்கப்படலாம், எப்படியோ நம்ம பள்ளிக்கூடம் வந்து தப்பிச்சா போதும், நாமளும் தப்பிச்சுக்கிட்டா போகிறோம் அப்படின்ற ஒரு மனநிலையில தான் மற்றவங்களும் வந்துட்டு எங்களுக்கும் நடந்திருக்கு அப்படின்றத வந்து ஓப்பன் அப் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். எனக்கு இந்த இடத்துல இன்னொரு குழப்பம் இருக்கு.
தைரியம் வந்து சொன்னது முதல்ல ஒரு பெண் தான். ஆமா. அதுக்கப்புறம் தான் மற்ற 9 பெண்கள் தைரியம் வந்து புகார் கொடுத்தாங்க. ஆனா அந்த அந்த ஏஜ்ல, அந்த டீன் ஏஜ்ல ம். மேக்ஸிமம் எல்லா பொண்ணுங்களுக்குமே ஒரு விதமான பயம், பதட்டம் இருக்கும். ம். ஒருவேளை அந்த பயம், பதட்டமா தாண்டி தைரியம் வந்தது வெறும் 10 பெண்களுக்கு மட்டும் தானா? உண்மையிலுமே பாதிக்கப்பட்டது வெறும் 10 பெண்கள் தானா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இன்னும் 10க்கு மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்தா? அப்படிங்கிற இருக்கலாம், ஒரு கேள்வி இருக்கு. இருக்கலாம். அதாவது குடும்ப மானம் போயிடும், குடும்ப ஆ. கௌரவம் போயிடும். ஒருவேளை வீட்ல சொல்லி, வீட்ல இருந்து அந்த இது கம்ப்ளைண்ட் ஸ்கூலுக்கு அனுப்பாம போயிடுவாங்களோ ம். அப்படிங்கிற பயம். நம்ம இதுலயே கூட பார்த்தோம். சாட்டை மாதிரியான படங்கள்ல கூட பாலியல் அதுலயும் இதே மாரி அறிவியல் ம். ஆசிரியர்கள் வந்துட்டு நான் திருத்துறேன் வா அப்படின்னு சொல்லி நிக்க வச்சு பாலியல் அத்துமீறல்லாம் பண்றதையெல்லாம் பார்க்குறோம். எங்க வீட்ல போய் சொன்னா வீட்ல வந்து படிப்ப நிறுத்திடுவாங்களோ, அந்த படத்தினுடைய முக்கியமான கருத்தே அதுதான். எங்க வீட்ல போய் சொன்னா வீட்ல நிறுத்திருவாங்களோ அப்படின்னால அவ வந்து சொல்லாமலேயே வச்சிருப்பா. அதுக்கப்புறம் அது வேற வேற மாரி போகும்னு வச்சுக்கோங்களேன். அதனால இப்போ நீங்க கேட்ட கேள்வி வந்து ரொம்ப வாஸ்தவமான ஒரு கேள்விதான். இப்போ 10 பெண்கள் வந்து வெளியில வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா ருசி கண்ட பூனை அப்படின்னு நம்ம ஒரு பழமொழி வச்சிருக்கோம். அப்போ அந்த பள்ளிக்கூடத்துல அந்த வகுப்புல இருக்கக்கூடிய மற்ற பெண்களுக்கு குடுத்திருக்க மாட்டாரா? அது இல்ல ஒருவேளை அவங்க வந்து செல்வாக்கு பெற்ற குடும்பமா இருந்ததா? இல்ல அவங்களுக்கு இவரு மேல வந்து ஏற்கனவே வந்து வேற ஏதாவது அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு காழ்ப்புணர்ச்சி இருந்ததா? இல்ல இவர வந்து ஏற்கனவே அவங்க குடும்பத்திலேருந்து தட்டி வச்சிருந்தாங்களா? இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் இல்லை. அப்படியும் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் தான். அதனால இன்னைக்கு வந்து இந்த பெண்கள் வந்திருக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு நல்ல விஷயம் தான். இந்த ஆசிரியர் இளையக்கண்ணு விஷயத்துல பால் பூனை அப்படின்லாம் அந்த ஓமையெல்லாம் ஒப்பிட்டு சொன்னீங்களா? அதனால கேட்கிறேன். இதற்கு முன்னாடி இதே ஆசிரியர் வேறொரு பள்ளியில வேலை பார்க்கும் பொழுது, ஸ்கூலுக்கு பக்கத்திலேயே ஒரு வீடு எடுத்து ம். தங்கி, ஸ்கூல்ல இருக்கக்கூடிய மாணவிகள அடிக்கடி தன்னுடைய ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணதா ம். போலீஸ் விசாரணையில தெரிய வந்திருக்கு. இப்ப இப்ப கடைசியா வேலை பார்த்த இந்த ஸ்கூல்லயும் விடுதியுடன் விடுதி ம். வசதி இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஸ்கூல்ல இது பண்ணிட்டு, அடிக்கடி அந்த மாணவிகள தனிமையில கூட்டிட்டு போயிட்டு, ம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த ஆசிரியர் தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்காரு. ம். அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஒண்ணொண்ணா வெளியில வருது. அப்போ அந்த பள்ளிக்கூடத்துல யாருமே கேட்பாரே கிடையாதா? எனக்கு புரியவே இல்ல. இப்போ ஒரு ஆசிரியர் வந்து அந்த ஆசிரியர் அறை ஸ்டாஃப் ரூம் அப்படின்னு சொல்லுவோம். அங்க மாணவிகள் வராங்க, மாணவர்கள் வராங்க அப்படின்னா பிரச்சனை இல்ல. தனியா வந்துட்டு போய் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப என்னன்னு மத்தவங்களுக்கு வந்து தெரியாதா? மத்தவங்க யாருமே அந்த நேரத்துல இருக்க மாட்டாங்களா? அப்ப யாருமே இல்லாத நேரத்துல மாணவர்கள் மட்டும் எப்படி வந்தாங்க? இதையெல்லாம் கொஞ்சமாவது கண்காணிக்கணும் இல்லையா? அந்த பள்ளிக்கூடத்தினுடைய உயர்மட்ட குழுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இத்தனைக்கும் இவர் வந்து ஒரு டெம்பரரி ஸ்டாஃப்ன்னு சொல்றாங்க. இல்லையா? நிரந்தர பணி அப்படின்னு கூட சொல்லல. அப்ப அப்படி இருக்கும் பொழுது, அவர் வந்து விடுதிக்குள்ள என்ன செய்றாரு? விடுதிக்குள்ள ஒரு வார்டன்னு ஒருத்தர் இருப்பாரு. அப்ப விடுதிக்குள்ள இவர் எப்போ வராரு? எப்போ போறாரு? இவர் விடுதி அறைக்குள்ள யார் யார் வராங்க? யார் யார் போறாங்க? இந்த மாரி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு இல்லையா? அடுத்தது வந்து நம்ம சிசிடிவின்னு ஒண்ணு வச்சிருக்கோம். அப்ப அதெல்லாம் வந்து அது எதுவுமே வேலை பார்க்கலையா? இல்ல அது யாரையுமே கண்காணிக்கலையா? இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் பதிலே இல்ல. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் வரணும். பதில் வந்தா தான் இந்த மாரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு அச்ச உணர்வு ஏற்படும். அதாவது இயல்பாகவே வந்து அ நீங்க ஆண்களா இருக்கீங்க. நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. இயல்பாகவே வந்து பெண்கள வெறுமனே ஒரு போகப் பொருளாக, ஒரு பொருள் மாரி பயன்படுத்திக்கிட்டோமா, தூக்கி எட்றா, அப்படி தூக்கி ஏன்னா ஒரு ட்ரெயின்ல போயிட்டுருக்கிற ஒரு பெண், அதுவும் கர்ப்பிணி பெண்ண தன்னுடைய பாலியல் இச்சைக்கு வந்து இணங்கல அப்படின்றதுக்காக புடிச்சு தள்ளி விடுறான் அப்படின்னா, அப்போ அவனுடைய மனநிலை என்ன? அது ஒரு பொருள். அப்படி தூக்கி வீசிக்கலாம். வேணும்னா பக்கத்துல வச்சுக்கலாம். இல்லாட்டி பயன்படுத்திக்கலாம். இல்லாட்டி என்ன வேணாலும் செய்யலாம். அப்படின்ற ஒரு உணர்வு வந்து காலம் காலமாக இந்த ஆண் சமூகத்துக்குள்ள, அந்த மனசுக்குள்ள ஆதிக்கமாக பரவி இருக்கு அப்படின்றத நான் ரொம்ப எந்த ஆண்களுக்கெல்லாம் அப்படி ஒரு ஆதிக்க மனப்பான்மை இருக்கிறதோ, அவன் அத்தனை பேருமே சைக்கோங்கிறது அது ஒரு பார்வை. ம். என்னுடைய பார்வை அது. எவ்வளோ வருத்தமா இருக்கு. இன்னைக்கு பெண்கள் வந்து தொடாத துறைகளே கிடையாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா கூட, பெண் மீதான ஒரு ஆணினுடைய சிந்தனை, எல்லா ஆண்களையும் சொல்லல. சில குறிப்பிட்ட ஆண்கள், ஏன்னா யார் பண்ணாலும் அது ஒட்டுமொத்தமாக அந்த சமுதாயத்தையே பாதிக்குது. இப்போ ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு ஆசிரியர் பண்ணாலும், ஒரு ஆசிரியரா இருக்கிற எனக்கு வந்து அவமானமா இருக்கு. அப்போ எங்க எந்த தவறு நடந்தாலும், அது வந்து ஒட்டுமொத்த சமூகத்தையும் பாதிக்கிற காரணத்தினால், இந்த மாதிரியான நபர்களுக்கு குறைந்தபட்சம் இந்த வளர்க்கக்கூடிய ஆண் குழந்தைகளுக்கு, இது சார்ந்த ஒரு விழிப்புணர்வை, இது சார்ந்த ஒரு பயிற்சிய வந்து குடுக்கணும். அப்படின்றத நான் ரொம்ப மன்றாடி கேட்டுக்கிறேன் இந்த இடத்துல. ஒரு சைக்காலஜிக்கலான புரிதல் வேணுங்கிறதுக்காக, ஒரு ஆசிரியரா பதில் சொல்லுங்க. பொதுவா ஸ்கூல்ல ஒரு ஆசிரியருக்கு ஏன் மாணவிகள பார்த்தோனே இப்படியான ஒரு கிளர்ச்சி வருது? ம். இது வந்து ஒரு நல்ல கேள்வி.
ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியருக்கு மாணவிகளை பார்த்தால் கிளர்ச்சி வருது அப்படின்றது இல்லை. நீங்கள் வீடுகள்லேயே பாருங்கள், எத்தனை வீடுகளில் மாமாக்கள் அந்த குழந்தைக்கு வந்து பாலியல் சீண்டல் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது வந்து எதிர் வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆனால் அந்த அண்ணனுக்கு இந்த குழந்தைய பார்த்தா ஒரு கிளர்ச்சி வரும். அப்போது நீங்கள் வந்து இது பள்ளிக்கூடமா அல்லது தான் ஆசிரியரா, இதை எல்லாத்தையும் தாண்டி நான் ஒரு ஆண், அவ ஒரு பெண். இது சமூகத்துல அப்படி சொல்லிக்கலாம், ஆண் பெண் அப்படின்னு. ம். ஆனா ஸ்கூல்ல கல்வி கூடங்கள்ல ம். வரும்பொழுது குரு ஆசிரியர் ம். மாணவன் அப்படித்தானே அதை பார்க்க தோணும். குரு ஆசிரியர் அப்படின்னாலே நீ சமூகத்துல ஒருத்தன் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி போதிக்கக்கூடிய ம். இடத்துல ஒருத்தன் இருக்க, சரியான ஒழுக்க நெறிகளுக்கு உட்பட்டு அதை கற்றுக்கொண்ட நான் மாணவர்களுக்கு அதை கற்றுக் கொடுக்க வந்திருக்கேன் அப்படிங்கிறப்ப ம். சமூகத்துல 10ஓட 11 இருக்கக்கூடிய ஆட்களோட ஆசிரியர்களை நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியாதுல்ல. அப்ப நிறைய நல்ல விஷயங்களை கற்று தேர்ந்தவர்கள், தேர்ந்த ஆசிரியர்களுக்கு ஏன் பெண்களை பார்த்தா, அதுவும் பெண் மாணவிகளை பார்த்தா ஏன் கிளர்ச்சி வருது? சரி, ரொம்ப வாஸ்தவமான கேள்வி. இதை வந்து நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்க்கணும். இப்போ இன்னைக்கு இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து தான் இந்த மாதிரி முறை தவறி நடந்தாரான்னு கேட்டால் இல்லை. ம். இதுக்கு முன்னாடி இவருக்கு வந்து ஒரு பெரிய ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்றது இருக்குது. அந்த ஹிஸ்ட்ரி தொடங்கிறதுக்கு முன்னாடி, இவர் ஆசிரியராக இந்த அத்துமீறல் செய்யறதுக்கு முன்னாடி சொந்த வாழ்க்கைக்குள்ள இந்த டீனேஜில், அடுத்தது ஒரு இளைஞர் பருவத்தில் என்ன மாதிரி வளர்ந்துருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதை எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம இந்த இடத்துல எதிரொலிக்க வந்து பார்க்க முடியும். இப்போ ஒரு ஆசிரியர்கள் அப்படின்னு சொன்னாலே அது வந்து புனிதமானது அப்படின்னு நம்ம கடந்து போயிட முடியாது. இல்லை இந்த கட்சி அப்படின்னு சொன்னாலே இந்த கட்சினா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. இந்த மாநிலம்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாநிலத்தில் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. எல்லா இடத்துலையும் மனிதர்கள் தான் இருக்கிறாங்க. மனிதர்களில் எல்லா விதமான மனிதர்களும் ஒரு இடத்துல வந்து இருப்பதற்கான வாய்ப்பு தான் உண்டு. ஆனாலும் இந்த ஆசிரிய பணியை நம்ம ஏன் மறுபடியும் குறிப்பிட்டு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஆசிரிய பணி என்பது வந்து ரொம்ப ஒரு இந்த சமூகத்துல வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பணி. வேற எதுக்கும் வந்துட்டு நம்ம பெருசா தினங்கள் கொண்டாடுவதில்லை. ஆனா ஆசிரியருக்குன்னு ஒரு உயர்ந்ததான ஆசிரியர் தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். அந்த ஆசிரியர் தினம் கொண்டாடும் பொழுது அந்த மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு என்பது ரொம்ப பலப்படுது அப்படின்றத பார்க்குறோம். ஏன் வந்து ஒரு ஆசிரியர் தேவை அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் ஆண்டவரே எல்லாத்தையும் கொடுத்துறாரு. எந்த கேள்வியை கேட்டாலும் உடனடியாக அவர் வந்து பதில் கொடுத்துறார். ஆனால் ஒரு அனுபவம்னு இருக்கு இல்லையா, அந்த அனுபவத்தை யாராலையுமே கொடுக்க முடியாது. ஒரு கேஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கு இல்லையா, உளவியல் சார்ந்து நம்ம எத்தனையோ சொல்லுவோம். அந்த மாதிரி கேஸ் ஹிஸ்ட்ரியை யாராலையும் கொடுக்கவே முடியாது. அப்போது அந்த வகையில் வந்து ஆசிரியர் என்பவர் தனித்துவத்தில் ஒரு திறம்பட நிர்வகிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆசிரியர்களை வச்சு தான் அந்த பாடத்தின் மேலேயே நமக்கு வந்து விருப்பம் ஏற்படுது. எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து ஆங்கில ஆசிரியரை பிடிக்கும், நான் வந்து மருத்துவர் ஆக போகிறேன்னுவாங்க. எப்படி சரியா வரும்? ஆங்கில ஆசிரியரை பிடிக்கும் ஆனால் மருத்துவர் ஆகிறேன் அப்படின்னா எப்படி முடியும்? எனக்கு வந்து அறிவியல் ஆசிரியரை பிடிக்கும், நான் மருத்துவர் ஆக போகிறேன் அப்படின்னா அது சரியாக வரும். அப்போது ஆசிரியரை வச்சு தான் அந்த பாடமே அவங்களுக்கு பிடிக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதனால் ஆசிரியர்கள் வந்து இந்த சமுதாயத்தை வந்து புரட்டி போடக்கூடிய இடத்துல வந்து இருக்கிறாங்க. எத்தனையோ படங்கள்லேயே நம்ம வாத்தியார் அப்படின்றது நம்ம பார்க்குறோம். நம்ம முன்னாள் முதல்வரை கூட வாத்தியாரே வாத்தியாரே அப்படின்னு சொன்னதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போது வாத்தியார் ஆசிரியர் அப்படின்றதுல வந்து அந்த அளவுக்கு வந்து இந்த சமூகம் அவர்கள்கிட்ட ரொம்ப எதிர்பார்க்குது. அந்த அளவுக்கு அவர்கள் வந்து நல்ல வழியில் வந்து வாழக்கூடியவர்களாக இருந்தாங்க. நமக்கு முதல்ல பெண் ஆசிரியர்னு சொல்லி சாவித்ரிபாய் பூலே அவர்களை சொல்லுவோம். அந்த அம்மா பட்ட கஷ்டம் எவ்வளோ! அவங்களுக்கும் குழந்தை திருமணம் தான் அந்த காலத்தில். ஆனால் அதுக்கப்புறமா அவருடைய கணவர் தான் சொல்லி நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அந்த குறிப்பிட்ட கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் படிக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சா, நீங்கள் யார் படிக்க வைக்கிறதுன்னு சொல்லி தங்களுடைய பிள்ளைகளே படிக்கிறதுக்கு வந்து அனுமதி கொடுக்காத பெற்றோர்கள் அந்த அம்மாவு மேலே சாணியை கரைச்சி ஊற்றுறாங்க. அப்போ கூட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கையோட ஒரு மாற்று புடவையை எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு பள்ளிக்கூடத்தில் அந்த புடவையை மாற்றிக்கிட்டு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்றது தான் வரலாறு. அதனால் ஆசிரிய பணி அப்படின்றது எப்படியாவது நம்மக்கிட்ட இருக்கக்கூடியதை கடத்திட மாட்டோமா, நம்முடைய அறிவை வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட மாட்டோமா. ஆனால் தான் கடைசி வரைக்கும் ஆசிரியர்களை வந்து ஏணின்னு சொல்லுவோம். ஏணி எல்லாரையும் ஏற்றி விடும், ஒரு நாளும் ஏணி அங்கேருந்து ஏறவே ஏறாது. அப்படி வந்து யாரை பார்த்தாலும் இப்போது எத்தனையோ வேலைகளில் இருக்கக்கூடிய நபர்களை பார்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு ஆசிரியராக இருக்கேன். இப்போ நானே வந்து ஒரு தொழிலதிபராக இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு தொழிலதிபரை பார்க்கும்போது எனக்கு பொறாமையாக இருக்கும்.
இப்போ நான் வந்து ஒரு சேல்ஸ்மேனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு சேல்ஸ்மேன் நல்ல சம்பளம் பெறக்கூடியவராக இருந்தார்னா அவரை பார்த்தா எனக்கு பொறாம இருக்கணும். ஆனால் ஆசிரியராக இருந்து என்னுடைய மாணவர்கள் இந்த உலகத்தினுடைய ஒரு மூலையில் போய் எந்த உச்சத்தை தொட்டாலும் அவங்கள பார்த்து நான் ஒரு நாளும் பொறாமப்படவே மாட்டேன். இதுதான் ஆசிரியர்களினுடைய குணம். இப்படிப்பட்ட ஆசிரியர்களை தான் இந்த சமூகம் வந்து தேடிக்கிட்டே இருக்கு. ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த மாதிரி சில புல்லுருவிகள் இந்த மாதிரி வந்துட்டு அந்த சமூகத்தினுடைய அழகிய வந்து கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத தான் பார்க்குறோம். சேலம் ஏற்காடு ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆசிரியர் 10 மாணவிகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்துருக்காரு. சேலத்திலேயே இன்னொரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதில் ஒரு மாணவி ஸ்கூலுக்கு வெளியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கிருஷ்ணகிரியில் ஒரு மாணவிக்கு 3 ஆசிரியர்கள் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. மணப்பாறையில் 4 ஆசிரியர்கள் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே அடுத்தடுத்து விஷயங்கள் வெளியில் ஆகி ஒட்டுமொத்த பெற்றோர்களும் பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க. ஏதோ ஒரு ஸ்கூலில் ஏதோ ஒரு ஆசிரியர் மட்டும் பண்ணல, தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்குல்ல. அப்ப ஒட்டுமொத்த ஆசிரியர்களுமே மாறி போயிட்டாங்களா? ஆசிரியர்களுக்கு ஏன் இப்படியான ஒரு கொடுமையான ஒரு பக்கத்தை காட்டுறாங்க? என்னாச்சு, உங்களுக்கு நல்லதானே இருந்தாங்க அப்படின்னு ஒட்டுமொத்த எல்லா ஆசிரியர்கள் மீதும் சந்தேகப்பட தோணுதுல. இப்ப சேலத்துல கூட இப்ப அந்த அந்த ஆசிரியர் வேலை பார்த்த ஸ்கூல்ல கூட இப்ப மாணவிகளை நிறைய பெற்றோர் இப்ப அனுப்பவே நிப்பாட்டிட்டாங்க. இப்ப போய் கவுன்சிலிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எங்களை நம்பி அனுப்புங்கன்னு இப்ப கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. அப்ப இதே தானே இப்ப எல்லா பள்ளிகளுக்கும் பொருந்தும். ஆமா, ஏன்னா ஏதோ என் பிள்ளையா இருந்தா கூட இருந்துட்டு போகும், அது படிச்சா என்ன படிக்காட்டி என்ன, ஆனா ஏதோ என் பிள்ளையா இருக்கே அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் அப்படின்ற நிலைமைக்கு பெற்றோர். அதே நிலைமை தான் 15 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்துச்சு. இப்ப திருப்பி மீண்டும் அதே நிலைமைக்கு தான் பெற்றோர்கள் திரும்ப போறாங்களா, திருப்பி நினைக்கிறாங்களா? ஆமா, அந்த சூழலுக்கு தான் போயிட்டு இருக்கு. ஆனா அது போயிடாது. ஏன்னா இன்னைக்கு இப்போ நம்ம இது எல்லாமே பேசுறோம் இல்லையா, இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகத்தினுடைய வெளிச்சத்தால, ஊடகத்தினுடைய தைரியத்தால, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து சரியா செய்யும் அப்படின்ற ஒரு தைரியத்தால இத்தனையும் வெளியில வருது. இதுக்கு முன்னாடி எல்லாம் நடக்கவே இல்லையா அப்படின்னு சொன்னா நடந்திருக்கு. பெரிய அளவுல வந்து அது வெளியில தெரிஞ்சிருக்காது, பெரிய அளவுல வெளியில பேசப்பட்டிருக்காது. இல்ல அப்படி தெரிய வருது அப்படின்னு சொன்னா உடனடியாக அந்த பிள்ளைய வந்து வீட்டுல உட்கார வச்சிருப்பாங்க. அதனால அன்னைக்கு இந்த அளவுக்கு நடக்கல, அதை வந்து நான் ஒத்துக்கணும். யாரா இருந்தாலும் இந்த அளவுக்கு இப்போ நம்ம பக்கத்துல சொல்றோம் இல்லையா, இந்த அளவுக்கான மோசமான ஒரு சூழல் வந்து அன்னைக்கு நடக்கல, அதை வந்து நம்ம ஒத்துக்கணும். அப்படி ஏதாவது ஒண்ணு நடந்திருந்தா உடனடியாக அந்த பிள்ளைய வந்து வீட்டுல வந்து உட்கார வச்சிருப்பாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இன்னைக்கு யாரு என்ன பண்றாங்க அப்படின்றத மத்தவங்க வந்து கேர் பண்ணிக்கிறதே இல்லை. இவர் இந்த வேலைக்கு இந்த நேரத்துல இந்த மாதிரி சந்திக்கிறாரா, எதுக்காக சந்திக்கிறாரு, இவருக்கு என்ன இருக்கு அப்படின்ற ஒரு கண்காணிப்பு அப்படின்றது எங்கேயுமே இல்லை. இவர் ஏன் கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொன்னா வீட்டுல வந்து மாணவிகளோ யாரோ போறாங்க அப்படின்னா இப்போ வீட்டுல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, அப்போ ஒருத்தர் மேல ஒருத்தர் காட்டக்கூடிய அக்கறை அப்படின்றது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதை வந்து நம்ம பேசியே ஆகணும். அப்போ இவர் மட்டும் ஏன் இப்படி கூப்பிடுறாரு? நம்மளும் தான் பாடம் நடத்துறோம், நமக்கும் தான் நோட்டு வந்து கரெக்ஷன் பண்ணணும். ஆனா நமக்கு மட்டும் இதுக்குள்ள அந்த ஸ்கூல் ஹவர்ஸ்க்குள்ள முடியுது, இவருக்கு மட்டும் ஏன் வந்து இப்படி வராங்களே? அதை ஹெட்மாஸ்டர் தான் கண்காணிக்கணும் இல்லையா? ஆமா. அப்போ இவர் மட்டும் ஏன் கூப்பிடுறாரு? அப்போ இவர்கிட்ட ஏன் போறாங்க? அப்போ அந்த பிள்ளைகளை பார்த்து ஹெட்மாஸ்டர் பேசணும், என்ன நடந்திருக்கு, ஏன் எல்லா வகுப்புகளும் சரியா போகுதா. இப்போ நம்ம கல்லூரியிலலாம் ஐசிசின்னு ஒரு இதுவே வச்சிருக்கோம், இன்டர்னல் கம்ப்ளைண்ட் அப்படின்லாம். அந்த கமிட்டி வந்து எல்லாத்தையும் கண்காணிக்குது. நீங்க அங்க போயிட்டு தைரியமாக உங்களுடைய இதை வந்து கம்ப்ளைண்ட்டை வந்து பதிவு செய்யலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழல் வந்து இருக்கா, ஒரு புகார் பெட்டி அப்படின்றது வந்து இருக்கா, பள்ளி ஆசிரியர்கள் மீது, தலைமை ஆசிரியர் மீது மாணவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கா, மதிப்பு இருக்கு, மரியாதை இருக்கு, அதெல்லாம் வேற, நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருந்தால் தான் சொல்ல முடியும். இப்போ ஒரு மருத்துவர்கிட்ட போயிட்டு நம்முடைய எல்லாத்தையும் நம்ம சொல்றோம், ஏன்? நம்பிக்கை. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வந்து அந்த தலைமை ஆசிரியர்கிட்ட இருக்கா? அப்போ தலைமை ஆசிரியர் பார்க்கணும், இவர் ஏன் இன்னும் இந்த பெண்களோடையே இருக்கிறாரு, இந்த மாணவிகளோடையே இருக்கிறாரு, ஏன் இந்த மாணவிகள் மட்டும் இவரோடையே போயிட்டு வராங்க அப்படின்ற ஒரு கண்காணிப்பு வந்து இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும்னு எனக்கு வந்து தோணுது. பொதுவாக நான் ஆசிரியர்களை இன்டர்வியூ பண்ணும்பொழுது கடைசியா மாணவர்களுக்கு ஏதாவது அறிவுரை சொல்ல நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்பேன். ஆனா இப்ப ஒரு ஆசிரியராகவே கேட்குறேன், சக ஆசிரியர்களுக்கு ஏதாவது அறிவுரை சொல்ல நினைக்கிறீங்களா? ஆமா, நிச்சயமா இந்த அறிவுரையை வந்து சொல்லி ஆகணும். இன்னைக்கெல்லாம் மாணவர்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு தோணுது. ஏன்னா அவர்களுக்கு ஓரளவு எது சரி எது தப்பு அப்படின்றது தெரியுது. அவங்களா தான் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க, நான் வந்து கேம்ஸ்ல போயிடுறேன், நான் வந்து இதுல போயிடுறேன் அப்படின்னு சொல்லி. ஆனா ஆசிரியர்கள், உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சிந்தனைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க கூச்சமே படாதீங்க, தயவு செஞ்சு அந்த வழியை வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க.
அந்த வழியை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா அதை வந்து உங்களை யாரும் போய் தடுக்க போகிறது இல்லை. உங்களுக்கு வந்து பாலியல் இச்சைகளை தீர்த்து கொள்வதற்கு ரொம்ப பெரிய ஒரு வெறித்தனம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கான இடங்களை தேடி போங்க. இல்லையா, இன்னைக்கு நிறைய உளவியல் ஆலோசனை மையம் பெருகி இருக்கு. அந்த உளவியல் ஆலோசனை மையத்தை வந்து நீங்கள் போய் நாடுங்க. அவங்க வந்து உங்களை வந்து அவங்க கேவலமாகவும் நினைக்க மாட்டாங்க, தரங்குறைவாக நடத்த மாட்டாங்க. ஏன்னா யாரோ அவங்களுக்கு உங்களை யாருன்னு தெரியாது. அப்போது அப்படிப்பட்ட நபர்கள் உங்களுடைய அந்த குறைகளை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்ற வழிமுறைகள் இன்றைக்கி வந்தாச்சு. இன்றைக்கி மருத்துவ வசதியினால் நிறையா வந்து மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதனால் இந்த மாதிரி இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம இன்னொருத்தருடைய வாழ்க்கையில் வந்து விளையாடிடக்கூடாது. அதுலேயும் குறிப்பாக மாணவர்கள். ஏன்னா மாணவ பருவத்தில் நம்ம என்ன போடுறோமோ அதைத்தான் நம்ம வந்து வருங்காலத்தில் எதிர்பார்க்குறோம். அதனால் ஆசிரியர்கள் தயவு செஞ்சு உங்களுக்கு இந்த மாதிரியான உணர்வுகள் இருக்குன்னா தப்பே இல்லை. ஒருவேளை உங்களுக்கு வேற மாதிரி ஏதோ ஒரு உளவியல் ரீதியாக சிக்கல் இருக்கலாம். ஆனால் அதற்கான தீர்வு எல்லாமே இந்த மண்ணில் இருக்குது. தயவு செஞ்சு நீங்கள் உளவியல் ஆலோசகரை நாடுங்கள் அப்படின்ற ஒரு தாழ்மையான வேண்டுகோளை உங்ககிட்ட வச்சுக்கிறேன். அரசாங்கம் இது போன்றதான இதில் வந்து இன்னும் கூட கண்காணிப்பு, இன்னும் ஒரு கண்டிப்பு காட்டணும். ஏற்கனவே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இந்த மாதிரியான ஆசிரியர்களினுடைய தகுதியே ரத்து செய்யப்படும், அவங்க படித்த தகுதியே ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இது ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு செய்தி. ஏன்னா இந்த பள்ளிக்கூடத்திலேருந்து அனுப்பிச்சிடுவாங்க, அடுத்தது இன்னொரு பள்ளிக்கூடத்தில் போய் சேர்ந்துருவாங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அப்போ இந்த சூழலில் இந்த மாதிரி ரத்து செய்யறது அப்படின்றது ஒரு சரியானது. அதனால் இவங்க தனக்கு இந்த மாதிரி ஒரு குறை இருந்தது அப்படின்னா ஒரு உளவியல் ஆலோசகரையோ அல்லது மனநல ஆலோசகரையோ பார்த்து சரியான சிகிச்சை பெறுவது என்பது ரொம்ப உசிதமானது. வேலையே பயிரமைந்தால் அதோட விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும், ஒரு சில தவறான ஆசிரியர்களால் மாணவர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதையும், ஒரு ஆசிரியராக இருந்து சக ஆசிரியர்களுக்கு சில அறிவுரைகளையும் வழங்கியிருக்கீங்க. நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கீங்க. மிக்க நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.